இன்னைக்கு சினிமாவில் பிரபலங்களாக ஜொலிக்கிற பலருமே குழந்தை நட்சத்திரமாக நுழைஞ்சு சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து இப்போது பிரபலங்களாக வளர்ந்துருக்காங்க. அந்த வகையில் குழந்தையாக நடித்து தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வர நடிகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது அன்சிகா. இவங்க தமிழில் 2011 ரிலீஸ் ஆன மாப்பிள்ளை படத்தின் மூலமாக தனுஷ்க்கு ஜோடியாக அறிமுகமானாங்க. இதில் இவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பை வச்சு தொடர்ந்து பல படங்கள்ல முன்னணி நடிகையா நடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்ன பாலிவுட் திரையுலகில் 2001 இருந்து 2010 வரை குழந்தை நட்சத்திரமா பல படங்கள்ல நடிச்சு அனைவரையுமே கவர்ந்திருந்தாங்க. அடுத்ததா நிவேதா தாமஸ். 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பிரபலமான மை டியர் பூதம் என்ற சீரியல் மூலமா குழந்தை நட்சத்திரமா நடிச்சு பிரபலமானாங்க. இவங்களுக்கு சிங்கிங்ல ஆர்வம் இருந்ததால சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. ஆனா அதுல பெரியதா வாய்ப்பு கிடைக்காததால நடிப்பு மேல முழு கவனத்தையும் செலுத்தி ஹீரோயினா தமிழ்ல நவீன சரஸ்வதி சபதம் என்ற படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. ஆனா அதுக்கு முன்ன குழந்தை நட்சத்திரமா பல படங்கள்ல நடிச்சு கேரள மாநில திரைப்பட விருதையும் பெற்றிருந்தாங்க. அடுத்ததா நஸ்ரியா. 2006 4 மலையாள படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல நேரம் என்ற படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. நடிகை நஸ்ரியா பகத் பாசில காதலித்து திருமணம் பண்ணாலும் மறுபடியும் நடிக்க வரமாட்டாரான்னு ரசிகர்கள் ஏங்கும் அளவுக்கு சினிமாவில் இவங்களுக்கான இடத்தை தக்க வச்சிருக்காங்க. அடுத்ததா ஸ்ரீதிவ்யா. அனுமன் சந்திப்புன்ற ஒரு தெலுங்கு படத்தின் மூலமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. ஒரு சில படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த குழந்தை நடிகைக்கான நந்தி விருதையும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்த இவங்க ஒரு நிலையான இடத்தை பிடிக்காம தத்தளித்து வராங்க. அடுத்ததா கீர்த்தி சுரேஷ். 2000 மலையாள படத்தின் மூலமா குழந்தை கேரக்டர்ல நடிச்சு அறிமுகமானாங்க. இவரோட தந்தை தயாரிப்பாளர்ன்றதால சினிமாவில் எளிதா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலும் இவரோட நடிப்புக்கு எந்த ஒரு குறையும் இல்லைன்றதால தொடர்ந்து வாய்ப்புகளை பெற்று முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடி போட்டு நடிச்சு இப்போ இவங்களுக்கான இடத்தை தக்க வச்சிருக்காங்க. அடுத்ததான் நடிகை மஞ்சிமா மோகன். இவங்க 1997 இருந்து 2001 வரை 8 மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழில் அச்சம் என்பது மடமையடா என்ற படத்தின் மூலமாக அறிமுகமாகி சில படங்களில் ஹீரோயினாக நடிச்சிட்டு வந்தாங்க. அடுத்ததான் நடிகர் கௌதம லவ் மேரேஜ் பண்ணி குடும்ப வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் நித்யா மேனன். தமிழில் வெப்பம் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. கதைக்கு முக்கியத்துவம் இருந்தால் எந்த கேரக்டர்லையும் நடிப்பேன்னு துணிச்சலாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. அதுலேயும் நித்யா மேனன் நடித்த படங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த படம் வெற்றியாகுன்ற ராசியும் அவங்களுக்கு இருக்கு. இதை தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்த இவங்க சினிமாவுக்குள்ள 1998 குழந்தை நட்சத்திரமா ஹனுமன்ற ஒரு ஹாலிவுட் படம் மூலமா என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி இவங்களுக்கு முன்ன ஸ்ரீதேவி, மீனா, ஸ்டாலினி, ஸ்ரீதேவி விஜயகுமார் குழந்தை நட்சத்திரமா நடிச்சு ஹீரோயின்களா ஜொலித்திருக்காங்க.